திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட மிகுதியான அளவில் கடன் வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ராஜா, தமிழ்நாடு அரசின் முதன்மை திட்டங்களுக்கு வாஜ்பாய் பெயரை சூட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2021 வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,30,00,000 ரூபாயாக இருந்தது. இப்போ 9,30,00,000 ரூபாயாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்கின்ற ஒரு அரசு. ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு. நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் முன்ன வேணால் பீமார் ஸ்டேட்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம், அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அதனால் தமிழகத்தில் பிரபலமான பூங்காவோ அல்லது லைப்ரரியோ வாஜ்பாய் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும். அதுக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர், நீங்களே ஆட்சியில் இருந்தீங்க 5 வருஷம், ஆகவே அந்த மிகப்பெரிய ஜனநாயகவாதி இந்த உலகத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் வைக்க மாநில முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது. இந்த ஜனவரியில் கூடுற சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடரில் அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.